அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மருத்துவமனைக்கு போனால் சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கத்துக்கு மாத்திரையை கொடுக்குறாங்க. அதிக பேர் என்ன பண்ணுறாங்க, நல்ல தூக்கம் இல்லைன்ட்டு தான் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்கள், மாத்திரை வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை பாருங்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரலோக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு தூக்கம் வரலங்கிற கம்ப்ளைண்ட் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ சாத்தான் என்ன பண்ணிடுறான், ஏன்னா ஜெபம் பண்ணால் சாத்தானுக்கு பிடிக்காது, ஜெபிக்கிறது அவனுக்கு பெரிய தொல்லையாக இருக்கும். அதனால சாத்தான் என்ன பண்ணிடுறான், கிறிஸ்தவர்களை காலையில் எழுந்து ஜெபம் எப்போ அவங்க ஜெபம் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்கு தூக்கத்தை நல்லா கொடுத்துருவான். எழுந்து ஜெபம் பண்ணலான்னு அவங்க நினைச்சாலும் அந்த நேரத்தில் நல்லா தூங்குன்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணுவான், தூக்கத்தை கொடுத்துருவான். அது அவன் தெரியாமல் செய்கிற ஒரு தப்பு. இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. நல்ல நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்திருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சாத்தான் அறியாமல் செய்கிற பெரிய ஒரு தப்பு இது. ஆனால் நம்ம தூக்கத்தை விரும்பக்கூடாது. விரும்பினா தான் இயற்கையாக சாத்தான் நிறைய நேரங்களில் சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தூக்கத்தை கொடுத்துட்றான், நல்லா தூங்கிடுறாங்க. ஆனாலும் அந்த தூக்கத்தை விரும்பிட்டால் தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம விரும்பக்கூடாது. அந்த தூக்கத்தை விரும்பினா மேலே படுத்து என்ன பண்ணும், தூங்க வச்சிடும். அது சோம்பலை அது உண்டாக்கிடும். கண் விழித்திருந்தால் நம்ம ஆகாரத்தினால் திருப்தியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம கண் விழித்திருப்போம், அனுதினமும் ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தினால் நாம் திருப்தியாய் இருப்போம், திருப்தி அடைவோம். ஆமென். அல்லேலூயா.